நெல்னா முதலாவது வாசிக்கலுமா? ஆள் இல்ல. ரைட். சஃபியா வாசிங்க. வசந்தத்தி. வசந்தத்தின் வரவை கூறுதற்கு வாகாய் கூவி இசையளிக்கும். காகம் அசந்த பொழுதில் முட்டையிட்டு ஆனந்தமாய் இனத்தை பெருகிடுமே. ரைட். நீங்க என்ன விளங்கினீங்க? யாரு இதுக்கு அர்த்தம் சொல்லப்படுறார்கள் தெரியுமா? இதுக்கு அர்த்தம் சொல்லுவோம். வசந்த காலம்ல குயில பத்தி சார். சரி, நான் சொல்றேனா? வசந்தத்தின் வரவை கூறுதற்கு சொன்ன நம்ம வசந்த காலம் மட்டும் கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா? வசந்த காலம் அதாவது குயில் கூற காலம், சித்திரை மாதம், வருடப்பிறப்பு நாங்க சொல்லுவோம். அதாவது மரங்கள்ல எல்லாம் இலைகள் எல்லாம் விழுந்துட்டு, வேப்ப மரத்தை கண்டிப்பீங்க. வேப்ப மரத்துல எல்லாம் அதுல இலையெல்லாம் விழுந்துட்டோர் திருப்பி தொழுக்கும். தொழுத்து வடிவா பச்சை கலர்ல பார்க்கறதுக்கு வடிவா இருக்கும். அந்த நேரத்துல கோயில் எல்லாம் கூவும். அது எப்ப நடக்கும் என்று சொல்லி சொன்னா மாசி மாதம், தை, மாசி, பங்குனி, மாசி இல்ல சித்திரை மாதம், 4வது மாதம். 4வது மாசத்தான் சொல்றேன் நாங்க சரியா? வசந்த காலம். அந்த காலத்துல பெரும்பாலும் குயில் கூவும். அப்ப புது வருடம் வருகுது என்று நமக்கு தெரியும். சரியா? அப்ப சித்திரை மாதம் 13, 14 தேதியில புது வருடங்கள் நாங்க கொண்டாடுவோம். சரியா? ரைட். சஃபியா மைக் ஆஃப் பண்ணுங்க. அப்ப அந்த காலத்துல குயில் கூறத்தினால வசந்தத்தின் வரவை கூறுதற்கு, அப்ப வசந்த காலம் வருகிறது என்கிறத கூறுவதற்கு வாகாய் கூவி இசையளிக்கும். கூவி கூவி இசையளிக்கும். யார கோயில் கூவ போறீங்க காலையில? அந்த ஐஜாஸ் கை வைத்துறாரு. கோயில் கூவ போறாரு. அவட்டி கோயில் கூறத கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? இல்ல நாங்க இன்னும் கேட்கலைங்கிறா கல்யாணம் இருக்கா? இப்ப கோயில கூவ விட்டா இப்ப கூவாது. சரியா? ஏன்னா அதுல டைம் முடிஞ்சு. 4ஆம் மாசம் 3ஆம் மாசங்கள்லாம் பெரும்பாலும் கூவும். அப்ப அது கூவுதண்டா வசந்த காலம் வருகுது. வாகாய் கூவி இசை அளிக்கும். அந்த அஸ்வந்தி கூறா. அஸ்வந்தி இல்ல சார். இப்ப கூவினவா? இல்ல சார். இல்லையா? சரி. இசை அளிக்கும். சரியா? கூவிட்டு இசையும். காகம் அசந்த பொழுதில் முட்டையிட்டு. இப்ப அசந்த பொழுது என்று சொல்லி சொன்னா இப்ப நாம நல்ல யாதா இருப்போம். சில டைம்ல யாது இல்லாம அங்கே திரும்பிட்டு இருப்போம். படிப்பிக்கக்குள்ள நீங்க எப்ப யாதத்தை நினைக்கிறீங்க? என்ன இப்ப நீங்க படிப்பிக்கக்குள்ள என்ன படிப்பிக்க யாதா இருக்கிறீங்க. இப்ப இடையில சில டைம்ல பென்சில் கூறு பென்சில் உடைஞ்சிட்டு வைங்க. அப்ப நான் இங்க படிப்பிக்கேன் பென்சில் உடைஞ்சிட்டு பென்சில் சீவிட்டு இப்படி விழிக்கிறீங்க. அப்ப அந்த டைமை தான் சொல்றேன். அந்த டைம்ல நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். அப்புறம் என்ன கேட்பீங்கானே? ஸ்கூல்ல கேட்குறீங்கானே? அப்ப அதுதான் அசந்த பொழுது. அப்ப நாங்க யாதா இருக்கல, திடீர்னு யாதா இருக்கல அந்த டைம். அப்ப அசந்த பொழுது இல்ல. அப்ப அது போல காகம் அசந்த டைம்ல, யாதா இல்லாத டைம்ல, சரியா? யாது இல்லாத டைம்ல காகத்தின் கூட்டில போய் முட்டையிட்டு நத்தை பெருக்கிறோம். இது யாரு செய்யற? என்ன விட வரும்? பாடலில் குறிப்பிடப்படுவது எத்தனையாவதோட? எத்தனையாவதோட? முதலாவது. ஏற்கனவே இந்த கதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதாவது கோயிலுக்கு கூடு கட்ட தெரியா? அப்ப அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது முட்டை விடணும். ஆனா கூடு கட்டையும் தெரியா? அப்ப என்னத்துல விடுற? மரத்திலேயா விடுற என்று கேட்டா அது ஒரு ஆண் கோயிலும் பெண் கோயிலும் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா சரியா
காகத்தின் கூட்டுக்கு பக்கத்துல போகும் ரெண்டும். காகமர் என்ன செய்வாருண்டா அவர் முட்டையை வச்சுட்டு அடகாத்துட்டு இருப்பார். அந்த டைம்ல ஆண் குயில் போய் காகத்துக்கு கிட்ட போய் சரியா அலுப்புப்படுத்தும். அலுப்புப்படுத்தினோன்னா அதாவது கூவுற மாதிரி கொத்த போற மாதிரி இப்படி ஆளை போட்டு கூட்டுக்குள்ள ஈக்கிறவரை போட்டு அலுப்புப்படுத்தும். அலுப்புப்படுத்த இவருக்கு கோவம் தாங்கி இல்லாம அவர் என்ன செய்வாருண்டா ஆண் குயில போட்டு திருத்த போவார். திருத்தின உடனே கூட்டுக்குள்ள ஒன்றுமில்ல தானே, முட்டை மட்டும்தான் இருக்கு, கூடு இல்லை, வரும் கூடு மட்டும் இருக்கு. அந்த டைம்ல பெண் குயில் என்ன செய்யும்னு சொன்னா அது அங்கெல்லாம் திருத்திட்டு போற டைம்ல இதுக்குள்ள வந்து இருந்து அது டக்குன்னு முட்டையை விட்டு போட்டு சத்தம் போட்டு ஓடிக்கும். சத்தம் போட்டா விளங்கும் ஆண் கோயிலுக்கு ரைட், பெண் கோயில் வந்து முட்டை விட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு அது ரெண்டும் பறந்துருங்க. இப்ப இதுக்குள்ளையில இவர் ஆண் கோயில திரத்தி திரிந்த அந்த டைம்ல இந்த கூட்டுக்குள்ள என்ன நடந்தது அவருக்கு தெரியும். அப்ப அவர் என்ன செய்வாரு, திருப்பி வந்து அந்த காகம் வந்து கூட்டுக்குள்ள வந்து இருந்து அவர் இருந்துருவார். அப்ப அவர் இருந்ததுக்கு பிறகு குஞ்செல்லாம் வந்தது பிறகு அப்புறம் அது கருப்புத்தான். அப்ப அது நம்மட குஞ்சு தான் பார்த்துணும். கடைசியா சரியா கத்தக்குள்ளதான் விளங்கு அவருக்கு இது குயில் குஞ்சன்று ஓட்டு. கத்தி காக்காங்க காகம் காங்க இதுக்கு இந்த நல்ல சவுண்டு மாய் வடிவா வரும். அப்ப அந்த டைம்ல அதுக்கு விளங்கும் இது காக குஞ்சு இல்ல குயில் குஞ்சன்று ஓட்டு. அதுக்கு அந்த டைம்ல அது வந்து இறகெல்லாம் முளைச்சு பறக்கக்கூடிய லெவல்ல வந்துரு சரியா. அப்ப உருவத்தையும் பார்த்து ஏமாந்து ஓட்டு. அதுக்கு பிறகு காகம் என்ன செய்யும் அந்த குஞ்ச சரியா குயில் கொஞ்சம் கொத்தும். கொத்தினதுக்கு பிறகு அந்த டைம்ல அது கொஞ்சம் பறக்க தொடங்கிடும். இது கொத்தா அது பறந்துடும் குஞ்சு சரியா. இப்படித்தான் அந்த குயில் இனம் வார. அப்ப குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியும். குயில் கூடு கட்ட தெரியாத பறவை எதுன்னு சொன்னா குயில். அப்ப பாத்தீங்கன்னா வசந்தத்தின் வரவை கூறுதற்கு வாகாய் கோவி இசை அளிக்கும். காகம் அசந்த பொழுதில் முட்டையிட்டு ஆனந்தமாய் இனத்தை பெருக்கிடுமே. அப்ப இது குயில் ரைட். 58வது சரியா, 58வது இண்டெக்ஸ் 146 இண்டெக்ஸ் 146 ஹஷிஃப் என்று நினைக்கிறேன். ரைட் 58வது கேள்வி வாசி. 58 146 58வது கேள்வியை வாசிங்க. இப்பறவை எதன் கோட்டில் முட்டையிடுவதாக பாடலில் குறிப்பிடப்படுகின்றது? எங்க விட என்ன வரும்? காகத்தின் கூட்டில். காகத்தின் கூட்டில். வெரி குட். காகத்தின் கூட்டில் என்ற விட எடுத்தார்கள் கையெழுத்தலாம். ரைட். எப்படி இப்ப கதையிலையும் சொன்னேன், இந்த பறவை எதன் கூட்டில் முட்டையிடுவதற்காக பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாருங்க. காகம் அசந்த பொழுதில் முட்டையிட்டு ஆனந்தமா. காகம் அசந்த பொழுதில் முட்டை. அப்ப காகம் அங்கஞ்ச போற அதாவது தெரியாம இருக்கிற டைம்ல முட்டையிடுறது. அப்ப காகத்தின் கூட்டில். ரைட். அடுத்தது ஹயாவாசி. பச்சை புல்லை உண்டிடுவேன், பாலை பொழிந்து உணவளிப்பேன், இச்சகம் வாழ உழைத்திடுவேன், இன்பமாய் தினமும் வாழ்ந்திடுவேன். ரைட். பச்சை புல்லை உண்டிடுவேன், பாலை பொழிந்து உணவளிப்பேன், இச்சகம் வாழ உழைத்திடுவேன், இன்பமாய் தினமும் வாழ்ந்திடுவேன். எல்லாரும் 59வது கேள்விக்கு விடையை காட்டலாம். பாடலில் குறிப்பிடப்படுவது பஹா ஜைனுல் பஹா என்ன விட? பசு. பசுங்கிறது சரி. பாடல்ல குறிப்பிடப்படுறது என்ன? பசுவை பத்தி. எப்படி என்று கேட்ட பச்சை புல்ல உண்ணும், பாலை பொழிந்து உணவளிக்கும் சரியா. அப்ப பால் தாரது பசுதானே.
பசு. அப்ப பச்சை புல்ல உண்டு பாலை தரும். இச்சகம் வாழ உழைத்திடுவி. அதாவது இந்த உலகத்துல நம்ம மனுஷனாகலாம் இசையெல்லாம் வாழ்றதுக்கு உழைத்திடுவீன். எப்படி என்று சொல்லி சொன்னா பால் மாவெல்லாம் அங்க இருந்து அடிக்கிற பசுல இருந்து அடிக்கிற. சரியா? பாலை இருந்து சரியா ஃபேக்டரிக்குள்ள கொடுத்த உடனே அங்க வந்து பால் மாவாக்கி தருவாங்க. அப்ப அதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா பசுல இருந்து. அப்ப அது வாழ்றதுக்கு மக்கள் வாழ்றதுக்கெல்லாம் உழைத்திடுவாய், இன்பமாய் தினமும் வாழ்ந்துருவேன், அது சந்தோஷமா வாழ்ந்துருன்னு சொல்லப்படுது அந்த காட்டில். சரியா? எஜாஸ் வீடியோ பெருசா வராது, ஸ்கிரீன்ல ஆன படிப்பிக்க விளங்கப்படுத்தக்குள்ள பெருசாக்குவேன். சரியா? ரைட். அடுத்தது பின்வரும் பந்தியை வாசித்து வினாக்களுக்கு விடை தருக. ரைட். ரிஷியா, கிருஷ்யா, ஹிக்மா, ஹிக்மா வாசிக்கலாமா? ஆயிஷா, ஓம் சார். ஆயிஷா, நில்னா, 2 பேர்ல ஒரு ஆள். ரைட். வாசிக்க விட்டா லேட் ஆகுது, இன்றைக்கு முடிக்கணும், அங்கால இது செய்யணும்னு சொல்லி செய்யறது முடிவடாது. சரியா? அப்ப அதால நானே வாசிச்சு உங்களுக்கு ஆன்சர் தரேன், விளங்கப்படுத்துறேன். இதுதான் வாசிங்க என்று சொல்லி போட்டு மைக் ஆன் பண்ண போட்டால் லேட் ஆகிறதுன்னு காரணம். இன்றைக்கு இது முடிச்சு அங்கால இப்ப 6வது திறன் முடிக்கலாம் என்று சொல்லி நான் இது செஞ்சா சில பேர் வந்து என்னட்ட கேள்வி கேட்கலன்னு சொல்றாங்க. அப்ப அது கேள்வி கேட்டா லேட் ஆகிற பிரச்சனை இதுதான். சில பேர் மைக் ஆன் பண்ணுவாங்க, ஆன் பண்ணப்படாது. என்ன காரணம்னு சொல்லி சொன்னா அவங்களோட போன்ல வந்து செட்டிங்ல ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு ஜூம் செட்டிங்ல மாத்தி வச்சிருப்பாங்க. அப்ப நானும் வந்து ஓகே கொடுக்க ரிப்ளை ஆகுறதில்ல. அப்ப அதுல லேட் ஆகுறது. சரி, அவங்களோட மைக் இதுல வந்து ஜூம் செட்டிங்ல செய்து பாருங்க. நில்னா. ரைட். இப்ப பாருங்க, கொரோனா போன்ற மனித உயிர் கொல்லி நோய்கள் சமூகத்தில் வேகமாக பரவ காரணம் மக்களது சரியான சுகாதார பழக்க வழக்கங்கள் இன்மையாகும். இப்ப நீங்க தமிழ் பாடத்துல, அதாவது பகுதி 2ல படிச்சிருப்பீங்க. என்ன? பந்தியை துணையாக கொண்டு விடை எழுதுக. பார்த்துறீங்க செய்யறதானே? ரைட். பகுதி 2ல அதே மாதிரி ஒரு பந்து தான் இது. அப்ப இந்த படத்துலையும் பந்தி ஆண்டா பெருசா நம்ம செய்ய தேவையில்ல, லேசி. பந்தியில வார கேள்விகளை தான், பந்தியில வார அந்த வசனங்களை வச்சுதான் நமக்கு கேள்வி வரும். அப்ப இதுல உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப நீங்க இதுல பந்தியை வாய்ச்சி போட்டு என்ன இதுக்கு கேள்விக்கு விட கொடுத்தீங்கன்னா சரி, நீங்க பகுதி 2ல தமிழ் பாடத்துல 6 கேள்விகள் வரும். அப்ப அதே மாதிரி ஒரு கேள்வி போட்டிருக்கிறாங்க. கொரோனா போன்ற மனித உயிர்கொல்லி நோய்கள் சமூகத்தில் வேகமாக பரவ காரணம் மக்களது சரியான சுகாதார பழக்க வழக்கங்கள் இன்மையாகும். அரசாங்கமும் மருத்துவத்துறையினரும் நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார பழக்க வழக்கங்களை வலியுறுத்துகின்ற போதிலும் அதில் அசமந்த போக்குடையவர்களாக காணப்படுகின்றோம். இதனால் பாரிய நோய் தொற்று ஏற்படுவதோடு சில சமயங்களில் மரணங்களும் சம்பவிக்கின்றன. இப்ப சரியா? என்னன்னு சொன்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்ன, அதாவது 2020ஆம் ஆண்டு, சரியா? அதாவது நீங்க
நேசரி போகிற டைமில் நீங்கள் நேசரி போகிற டைமில் கொரோனா ஒன்று வந்துச்சு. சரியா? கொரோனா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கும். அதாவது மாஸ்க் போட்டு திரிங்கிப்பீங்க. யாருக்கு ஞாபகம் இருக்கு? வட்டக்கிறங்கினா மாஸ்க் மாஸ்க் இல்லாமல் போக விட மாட்டாங்க. அது கொரோனா டைம். கொரோனான்னு சொல்லி சொன்னால் தொத்து நோயுண்டு. சரியா? தொத்து. அதாவது நீங்கள் இப்போ பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தாங்கன்னு சொன்னால் சரி 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறேன். இப்போ நான் வந்து ஆக்ஷ் கொடுத்துட்டேனேண்டா இங்கேருந்து ஆக்ஷன் கொடுக்கக்குள்ள தண்ணி மாதிரி எல்லாம் வழியாகும். கண்டிக்கிறீங்களா? காணலைன்னு சொல்லி சொன்னால் ஒன்று செய்யுங்க. காலை இப்போ டைம் தான். சரியா? இந்த டைமில் ஒரு ஆளை பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்க வச்சு போட்டு நீங்கள் ஆக்ஷன் கொடுங்க. சின்ன 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 துளியாக வெளியாகும். நீங்கள் ரிசி ஆக்ஷ் கொடுக்கக்குள்ள. அப்போ அந்த துளியால் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தாரண்டா அவருக்கு பட்டா உங்களில் உள்ள கிருமிகள் அவருக்கு போகும். அப்போ அவரும் வந்துட்டு உங்களுக்கு உதாரணம் முதல்ல வர தடுமல் வரும். சரியா? தடுமல் நீர் மூக்கால வடி மொரா இருமலா மொரா என்ன செய்யண்டா அது வந்துட்டு என்னண்டா அப்படியே இந்த மூக்கால போய் நம்மளோட உடம்புக்குள்ள நெஞ்சுக்குள்ள போய் நெஞ்சு அப்படியே பிடிச்ச உடனே சரியா கிருமியால் போய் பிடிச்ச உடனே ஒரு ஆளுக்கு இருமி ஆள் மவுத் சாவு. அப்போ அப்படியான ஒரு நோய் தான் கொரோனா. அப்படி நிறைய பேர் மவுத்தானு. சரியா? அப்போ அவங்கள பக்கத்தில் வச்சாலும் அவங்களுக்கு மத்தாக்கள் அவங்களோட கிருமி மத்தாக்களுக்கு வரும்னு சொல்லி அவங்கள அப்படி மவுத்தாராக்கிற சாவு வாராக்கல அவங்கள கொண்டு போய் நாங்கள் எல்லாரும் செத்த கொண்டு போய் அடக்கிற இடத்த அதாவது மத்தானா கொண்டு அடக்கிற இடத்த அடக்கலை. அவங்கள கொண்டு போய் தனியாக வேறிய ஒரு இடத்த அதாவது ஓட்டமாவடின்னு சொல்லி ஒன்று இடத்துல நாவல் அடியில் தான் கொண்டு போய் அடக்கினேன். அப்போ அவங்கள தண்ணி இதாகி அப்படி கொரோனா பெரிய வருத்தமா மாதிரி இருந்தது. அப்போ அந்த டைமில் எல்லாரும் வந்துட்டு மாஸ்க் போடணும் என்று சொல்லி சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். என்ன சுகாதார பழக்க வழக்கம் என்றா நீங்கள் ஒரு ஆள் இவடத்த ஒரு ஆள் இருந்தாரண்டா சரியா 5 மீட்டர் இடைவெளியில தான் அடுத்த ஒரு ஆள் இருக்கணும். பக்கத்தில் இருந்தா இவர வருத்தம் இவருக்கு வந்துடும் என்று சொல்லியும் சரியா என்னத்தாலுங்க இப்போ காசி பரிமாறுறேன் என்றாலும் லேசில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த கையில் இருக்கிற இது கிருமி வந்து காசில் பட்டு அந்த காசோட இன்னொரு ஆளுக்கு போகும் என்று சொல்லி காசி பழக்கத்தையும் குறைக்க சொன்னேன். சரியா? இப்படியான ஒரு சிச்சுவேஷன் டைம் தான் அது. அப்போ கொரோனா வரணும். அப்போ இதுக்கு வந்து முகக்கவசம் கட்டாயம் போடணும். முகத்தை செய்யணும். ஏன் முகக்கவசம் சொன்னால் இப்போ வந்து ஒரு ஆள் தும்முறாரண்டா அவர்கிட்ட இருக்கிற இது வந்து இன்னொரு ஆளுக்கு பரவக்கூடாது. அடுத்தது சரியா நீங்கள் அங்கெல்லாம் கையை வச்சு போட்டு எடுத்த உடனே மூக்கை சொருகிறீங்க. சொருவீங்க ஆனே மூக்கில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் மூக்கை சொருவீங்க. அப்போ உங்களோட கையில் இருக்கிற டக்குன மூக்கில் போயிடும். அப்போ அதால் மாஸ்கை போட்டால் அந்த மூக்கு நேரடியாக போகாது என்றதுனால மாஸ்க்லையும் வச்சிருந்தாங்க. அப்போ இப்படி சுகாதார பழக்க வழக்கத்தை கடைப்பிடிங்கன்னு சொன்னாங்க. அப்படி செய்யாதவர்களுக்கு நிறைய கொரோனா வந்துச்சு. சரியா? அப்போ கொரோனா வந்தா ஒரு மவுத் இப்படி வர மாதிரி பெரிய ஒரு நோய். இப்போ அந்த டைமில் சரியா அரசாங்க மருத்துவத்துறையினரிடம் நாம் அன்றாடம் கடைப்பிடிக்க வேண்டிய சுகாதார பழக்க வழக்கம். சுகாதார பழக்க வழக்கம் சொன்னால் என்னென்னா மாஸ்க் போடுங்க, தள்ளி தள்ளி இருங்க, பக்கத்தில் இருக்க வேணா. சரியா? இப்படி சொன்னாதான் சுகாதார பழக்க வழக்கங்களை வலியுறுத்துறது. அப்போ இதை வந்து எல்லாரும் கடைப்பிடிக்கல. சரியா? நாங்கள் செய்யறதான் செய்ய வைப்போம் என்றோட கொஞ்சம் பேர் இருந்து அப்படியானவர்களுக்கு இது வந்து சரியா தொற்று ஏற்படுவதோடு மரணங்களும் சம்பவித்தன. மரணங்களும் வந்துச்சு. சரி, இப்ப பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள உயிர்கொல்லி நோய் என்ன நோய்? காய்ச்சலா? கொரோனா நோய். 3வது தொற்று நோய்க்கான காரணமாக குறிப்பிடப்படுவது என்ன விட பிபா சஜானா ஆன்சரை கையில காட்டுங்க. விளங்குது எனக்கு.
ஆன்சரை கையால காட்டுங்க. தொற்று நோய்க்கான காரணம். ரக்ஷான் என்னோட 2 ரைட். பாப்போம் 2 தான் ஆண்டோட். தொற்று நோய்க்கான காரணமாக குறிப்பிடப்படுவது மக்கள் உரியவாறு மருந்து பாவிக்காமை. இதுக்கு மருந்தெல்லாம் செல்லுக்கல்ல. சரியா? இந்த நோய்க்கு வந்து நிறைய மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. மருந்து கொண்டு கேட்கல அது. அது சுகாதார பழக்க வழக்கம் கடைபிடிச்சாதான் அது கேட்டது. அப்ப இது வராது. சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கல என்கிறதான் இது. அது என்ன சுகாதார பழக்க வழக்கம்டா மாஸ்க் போடு, பக்கத்துல ஒட்டி இது கிடக்காத என்று சொல்றதான் சுகாதார பழக்க வழக்கம். தினமும் கையை கழுவணும், அடிக்கடி கையை கழுவணும் என்று சொல்லி சொல்றது. சரியா? அடுத்தது மக்கள் வைத்தியசாலைக்கு செல்லாம இதெல்லாம் இல்லை. அடுத்தது 62வது தொற்று நோய் தொடர்பாக மக்களை விழிப்பூட்டும் துறை எது? என்ன துறை? நீல பந்தியில சொல்லுப்பட்டி மக்களை விழிப்பூற்று துறை. டெவினேஷ் என்ன விட? மருத்துவத்துறை. முதலாவது. கையில காட்டுங்க, சவுண்ட் வர்றது இல்லை கூட. பாத்திமா என்ன அங்கேயும் இருக்கிற இங்கேயும் இருக்கிற? என்ன விட? ரெண்டாவதாம். பாத்திமா என்ன ஏரியான கையை உழைத்து விட்டாவும் 2ஆவதான் காட்டுறாவும். சரி பாப்பம். அஸ்வந்தி முதலாவது. வீணா முதலாவதா? ரைட். நில்னாவும் முதலாவது காட்டுறா. அடுத்த மேவின் 2ஆவது காட்டுறா. 2ம் காட்டுறா, முதலும் காட்டுறா. பாப்பம் என்ன டோட்டு. என்ன விட? என்னத்துக்கு? தொற்று நோய் தொடர்பாக மக்களை விழிப்பூட்டும் துறை. இங்க சொல்லுபடுது பாருங்க. அரசாங்கமும் மருத்துவத்துறையினரும் நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார பழக்க வழக்கங்களை வலியுறுத்துகின்ற போதிலும் என்ன சொல்லுது? சுகாதார பழக்க வழக்கங்களை வலியுறுத்துறாங்க அரசாங்கமும் மருத்துவத்துறையினர். அப்ப இங்க பந்தியில சொல்லப்பட்டது மருத்துவத்துறையினர், பாதுகாப்புத்துறை இல்ல, போலீஸ் சொல்லல. சரியா? மருத்துவத்துறை தான் சொல்லுது. சஜானா சரியா? சஜானா அடுத்தது அடுத்தத வாசிக்க போறோம். யார் வாசிக்க போறீங்க? ரிதா மரியம் வாசிங்க. இலங்கை திருநாடு அழகு புதிதாக நிகழ்விற்கு காரணம் இயற்கை வளங்களாகும். மலைகளும் நதிகளும் இயற்கை காடுகளும் குளங்களும் நாட்டின் அழகு மெருகூட்டுகின்றன. அதனால் தான் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு அதிக அளவில் வருகின்றனர். குறிப்பாக உலக யுனெஸ்கோ நிறுவனத்தினால் இலங்கையில் அடையாளம் பட்டுள்ள 8 வகையான மரபுகளை அடையாளங்கள் எமது நாட்டுக்கு பெருமைகளையும் புகழையும் ஈட்டி தருகின்றன. ஹிக்மா முதலாவது கூட தெரியுமா? சார் நான் சொல்லவா சார்? ரைட், மைக் ஆஃப் பண்ணுங்க. ஆன் பண்ண போட்டால் தெரியுமா? ஹிக்மா 54 இண்டெக்ஸ் நம்பர். முதலாவதுக்கு விட 63வது. எல்லாரும் விட காட்டுங்க.
மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஐபோன் 52 2ஆவதா? சரி, 2ஆவது பாப்போமா? ஃப்ராக்ஷன். சரி, ருக்கையோட என்ன ஆன்சர்? கைகாட்டல். ரைட், 2. பாபம், இலங்கை திருநாடு அழகு குறியாக திகழ்வதற்கு காரணம் இயற்கை வளங்களாகும். இப்ப நம்ம நாட்டை சொல்லுவோம், நம்ம இருக்கிற நாடு என்ன? என்ன நாடுல இருக்கிறாங்க? பாகிஸ்தான்லயா? இந்தியாவிலையா? இலங்கை என்ற நாட்டுல இருக்கும். சுந்தூஸ் என்ன கடந்துக்குமா? நேபாளத்துல இருக்காங்க அவங்க, அப்படியா? ரைட். இப்ப நாங்க இலங்கையில் இருக்கும். நம்ம நாடு ஒரு அழகான ஒரு நாடு. சின்னனா இருந்தாலும் நல்ல அழகான நாடு. ஏன் அழகு? மலைகள் இருக்கு, இயற்கை காடுகள் இருக்கு, நதிகள் இருக்கு. பார்த்துருப்பீங்க சரியா? ஆறுகள் எல்லாம் கண்டிக்கிறீங்கன்னு, மலைகளை கண்டிப்பீங்க. நூறலியா சைட்ல போனா பார்க்கறதுக்கு நல்ல வடிவா இருக்கு சரியா? இப்ப குளங்கள் இருக்குது. அடுத்தது இதெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டு மேலும் அழகா காட்டுது. இயற்கை காடு சரியா? அடுத்தது வந்து பூங்காக்கள். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம நாட்டை இன்னும் அழகா காட்டுது. அதனால்தான் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு அதிக அளவில் வராங்க. நம்ம நாடு அழகா இருக்கிறதுக்காக வேண்டி சரியா? வெளிநாட்டு பாட்டி வரா. வெளிநாட்டு பாட்டி வர்றதை கண்டிக்கிறீங்களா? வெளிநாட்டு பாட்டி சுற்றுலா பாட்டி வர்றதை கண்டிக்கிறீங்களா? கண்டிக்கிறீங்க. இப்ப வாரது கூட சரியா? எங்கிட்ட நாங்க உங்களை போல இருக்கிற டைம்ல எல்லாம் சரியா? நாங்க உங்களை போல சின்ன பிள்ளையா இருக்கிற டைம்ல எல்லாம் வெளிநாட்டு பாட்டின்றா அந்த வெள்ளக்காரன் வாரான்டா அவனுக்கு பின்னால தெரியுது சரியா? வெள்ளக்காரன் வந்தா வித்தியாசம். ஆக்களை பார்த்தோன்னு தண்ணி வெள்ளையா அரிப்பாங்க. அப்ப அவளை பாக்குறதுக்கு பின்னால ஓடி தெரியுது சின்ன சின்ன ஆக்கள். நாங்க இப்ப அடிக்கடி கொள்ள பேர் வராங்க. அப்ப அதுல எல்லாரும் பார்த்து பார்த்து பழகிட்டு புதுசு ஆக்கலன்ட்டு இவ டூரிஸ்ட் பார்ட்டி. நாங்க முதல் யாரும் எரியாது மனுஷனால வேற யாருமா நம்ம கரப்பத்தானி, அவங்க தனி வெள்ளை கலர்ல வைப்பாங்க. அப்ப இது மனுஷனால வேற யாருமான்னு தெரியுது, பாக்குறது ஓடி தெரியுது என்ன ஆக்கள் சொல்லி சரியா? இப்ப அவங்க வந்து 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 ஏன் அவங்க இலங்கைக்கு வாராக என்று சொன்னா சரியா? ஒன்று அவங்க இந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு நம்மளோட அழகு நாடுகளை, அழகு நாட்டை அவங்க ரசிக்கிறதுக்கு வராங்க. ஏன் நம்மட நாட்டை அவங்க பார்க்கணும் என்று சொல்லி வரணும் என்று சொல்லி இலங்கை நாடு அலோ பண்ணுது, வர வைக்குது என்று கேட்டா யாருக்கு தெரியும்? யாருக்காவது தெரியுமா? நம்மட நாடாவை பார்க்க வேணும். ஏன் அலோ பண்ணுவோம்? யாருக்கு தெரியும்? என்ன காரணம்டா சரியா? இது கேள்விக்கு வரலாம், வேற மாதிரி கேள்விகள் வரலாம். என்ன காரணம்டா வெளிநாட்டுல சரியா? வெளிநாட்டு காசு இருக்குதானே, அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்றது. அதாவது அவங்கள வர வைக்கிறதூடாக, அவங்கள வர வைப்பம் தானே, அவங்கள வர வைக்கிறதூடாக அவங்களோட வெளிநாட்டு காசை நாங்க இலங்கையில் எடுக்கலாம். இலங்கையில அவங்களோட அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்மட காசி மட்டும், நம்மட காசி சரியா? மத்த நாட்டுல போனா பெறுமதி குறையும். அவங்களோட நாடு இப்ப உதாரணத்துக்கு இப்ப பேரண்ட்ஸ்லாக்கள் பாப்பா மாதிரி வெளிநாட்டுல இருப்பாங்க சரியா? வெளிநாட்டுல இருப்பாங்க. என்னன்னு சொன்னா அவங்க இப்ப சவுதி மத்த லண்டன் அப்படி நீங்க போகக்குள்ள நம்மட ஒரு ரூபா காசு அவங்களுக்கு சரியான பிச்சைக்கார மாதிரி. அவங்களோட ஒரு ரூபா காசு இங்க 300 ரூபா 250 ரூபா அந்த பெறுமதியில இருக்கு சரியா? அப்ப அவங்களோட காசு வந்து கூட. அப்ப அவங்களோட காசை எடுக்கிறதுக்காக வேண்டித்தான் அவங்கள சுற்றுலா பயணியா வர வைக்கிறது சரியா? அவங்களுக்கு பார்த்து தெரியணும், அவங்க வருவாங்க. இப்ப அவங்கள வர வைக்கிற எண்ணத்துக்காக சொன்னா அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி. இப்படி கேள்விகள் வந்தா நீங்க ஆன்சர் பண்றதுக்கு
அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்றதுக்கு. சரி, இப்ப அவங்க டூரிஸ்ட் வராங்க, சரியா? அதிக அளவில் வராங்க. குறிப்பாக உலக யுனெஸ்கோ நிர்வாகத்தால இலங்கையில் அடையாளப்படுத்தப்பட்ட 8 வகையான மரபுரிமை அடையாளங்கள் எமது நாட்டுக்கு பெருமையும் புகழையும் ஈட்டித் தருகின்றன. 8 வகையான, சரியா, மரபுரிமை அடையாளங்கள் சொன்னா நீங்க 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டுல படிச்சீங்களா? 8 வகையான சுற்றாட பாடத்துல படிக்கிறது. 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுல இருக்கு, சரியா? மரபுரிமை, இலங்கையில மரபுரிமை 8 வகையான மரபுரிமையை சரியா, யுனெஸ்கோ நிறுவனத்தினால் ஒரு நாடுங்கிறதுக்கான, சரியா? அப்ப அது என்னன்னு சொன்னா கண்டி நகர், அடுத்தது அனுராதபுரம், பொலனறுவ, சிகிரியா, சிங்கராஜவனம், இப்படி சொல்லி 8 இடங்களை மேலும் நீங்க போய் பார்க்கலாம் என்றெல்லாம் வெளியிடத்து சொல்லுப்பட்டி. அப்ப அவங்க இதுல பார்க்கறதுக்கெல்லாம் வருவாங்க, சரியா? ரைட். இப்ப இலங்கை திருநாடு அழகுபுரியாக திகழ்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா இயற்கை வளங்கள் என்கிறதுதான் காரணம், சரியா? இயற்கை நிறைந்ததான் அழகுபுரியா. மேலே இதிலேயே சொல்லப்பட்டி காரணம் இயற்கை வளங்களாகும் சொல்லப்பட்டி. இலங்கை மரபுரிமைகளை அடையாளப்படுத்திய உலக நிறுவனம் எது? யாருக்கு தெரியும்? என்ன நிறுவனம்? என்ன நிறுவனம்? டெவினிஷ் விட காட்டல, கொட்டாவியோர் இது பசி காலையில. பசிக்கு இப்ப கொஞ்ச நேரத்தையால் உண்டு. ரைட். என்னவாம்? யுனெஸ்கோ நிறுவனமாம். சரி, ஏன் இந்த சொல்லுப்பட்டி குறிப்பாக உலக யுனெஸ்கோ நிறுவனத்தால இலங்கையில் அடையாளப்படுத்தப்பட்ட 8 வகையான மரபுரிமை. சரி, நீங்க 5ஆம் ஆண்டுக்கு வரக்குள்ள சுற்றாட பாடத்துல நீங்க படிப்பீங்க என்னென்ன 8 வகையானது, அடிக்கடி கேள்விக்கு வாரது, சரியா? ரைட். பந்தியில் குறிப்பிடப்படும் இயற்கை வளங்களில் ஒன்று. பந்தியில இருக்கிறதா கேட்கணும், கொடுக்கணும். விக்டோரியா அணைக்கட்டு, நதிகள், நீர்வீழ்ச்சி. 65க்கு பாப்போம். நீர்வீழ்ச்சி தந்திரிக்கா ஹயா மேல பந்தியில் இருக்கான்னு பாருங்க. அப்ப என்ன இப்படி காட்டுற? நீர்வீழ்ச்சி வருமா? 2 காட்டுறாங்க. 2 பாப்போம், 2 தானான்னு சொல்லி. நீர்வீழ்ச்சி என்று சொல்லி அங்க தரப்படல. நீர்வீழ்ச்சி இயற்கை வளங்கள் நீர்வீழ்ச்சி தான். ஆனா இந்த பந்தியில நீர்வீழ்ச்சி தரலே. மலைகள், நதிகள், இயற்கை காடுகள், குளங்கள். அப்ப இங்க பந்தியில் குறிப்பிடப்படுவது நதிகள். 66வது, இலங்கையின் வனப்பினை கண்டுகளிக்க வருபவர் யார்? யாரு? சுற்றுலா பயணிகள். சுற்றுலா பயணிகள் தான் வாராங்க. ஆதிவாசிகள் வாரையா? இலங்கையில இருக்கிற ஆதிவாசிகள் தான் கொஞ்சம் பேரு. யார பாத்திருக்கீங்க ஆதிவாசிகளை? கண்டாக்கள் யாரும் இன்னைக்கா? ஆதிவாசிகளை கண்டாக்கள் காணலையா? கண்டிருக்கிறீங்க. ரைட். அடுத்தது, தரப்பட்டுள்ள பந்தியை வாசித்து வினாக்களுக்கு விடை தருக. தரப்பட்டுள்ள பந்தியை வாசித்து வினாக்களுக்கு விடைகளை தெரிவு செய்யும். இலங்கையின் கல்வி முறையானது இன்று நவீனமான பாதையில் செல்கின்றது எனலாம். சரியா? பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள காலப்பகுதியில் இந்த இணையவழி கற்றல் முறைகளே மிகவும் பயனுடையதாக விளங்கின. என்ன? பாடசாலை மூடப்பட்டையா? அது எப்ப? டவுட் இருக்கும் தானே? அது இப்ப ஸ்கூல் எல்லாம் முடினே என்று கேட்டா நான் சொன்னனே கொரோனா டைம்
கொரோனான்னு சொன்னேன் தானே, சரியா? அப்ப கொரோனா டைம்ல, அதாவது நீங்க நர்சரி படிக்கிற டைம்ல, இப்ப ஸ்கூலுக்கு போனாலும் நாங்க இங்க ஒரு ஆள் அங்க ஒரு ஆள் அழைக்கிறேன், வகுப்புல இங்க ஒரு ஆள் அங்க ஒரு ஆள் அழைக்கிறேன் இல்லையே, எல்லாரும் பக்கத்து பக்கத்துல தானே இருக்கிறேன். அப்ப எனக்கு காய்ச்சல், எனக்கு தடுமலன் வந்துட்டேன்டா, பக்கத்துல இருக்கிற பிள்ளைக்கு அடுத்தது வரும். அந்த புள்ள ஊட்ட போனா அளவோட ஊட்ட புள்ள அடுத்தண்டு காய்ச்சலா இருக்கும். இது காய்ச்சலும் தடுமலுமே ஆயிக்கும். அந்த புள்ள இன்னொரு அடுத்த தரம் போனா வரும். இப்ப சரியா, ஸ்கூல்ல வந்தா முதல்ல ஸ்கூல்ல வருது பிள்ளைக்கு வர்றது, பக்கத்துல வர பிள்ளைக்கு அந்த புள்ள ஊட்ட போறது, அவோட ஊட்ட வருது, திருப்பி இன்னொரு புள்ள வருது. இப்படி ஸ்கூல்ல டக்குன பரவிச்சு. டக்குன என்ன செஞ்சாங்கண்டா, ஸ்கூல்ல டக்குன மூடி போட்டான். மூடி போட்டான்டா, கேத்தெடுத்து முறல, ஸ்கூல் நடக்காது, ஸ்கூல் ஒரு கிழமைக்கு லீவ் 2 ஓட்டு போட்டாங்க. மொற கொரோனா இன்னும் கூட 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 கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசமா ஸ்கூல் இல்ல, ஸ்கூல் லீவ். அப்ப பிள்ளைகள் படிக்கவே இனிமே, படிக்க வேணும் தானே, ஸ்கூல்ல படிச்சது படிக்கவும் இல்லை. அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எல்லாம் சூம். அதுக்கு பிறகுதான் வந்து சூம் வந்துட்டு கிளாஸ் எல்லாம் ஓவர் ஆயின. அதுக்கு முதல்ல சூம் கிளாஸ் பெருசா இல்லை, நேரடி கிளாஸ் மட்டும்தான், சரியா? சூம் கிளாஸ் கூட கூட வந்தது கொரோனா பிறகுதான், ரைட்? இப்ப அதுல இருந்து படிச்சது தான் இது. சரி, இப்ப பாருங்க, இணைய வழி கற்றல் சொன்னா சூம்ல படிக்கிறது, சரியா? குறிப்பாக புலனம், வாட்ஸ்அப், அடுத்தது சூம் போன்ற செயலிகள் மூலம் கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மாணவர்கள் சென்று கற்க தேவையில்லை. இப்ப யாரு கிளாஸுக்கு போய் படிக்கிறீங்க? இப்ப கிளாஸுக்கு போய் படிக்கிறீங்களா? வீட்டை இருந்துட்டு படிக்கிறீங்க என்ன? வீட்டை இருந்துட்டு, சரியா? இப்ப பாப்பம் யாரு கிளாஸுக்கு போறோம்னு சொல்லி ஒளிம்பி குளிச்சுட்டு ரெடியா, சரியா, நல்ல தலையெல்லாம் சீவி உடுப்பு போட்டு ஜூம் கிளாஸுக்கு வந்தாங்க. யாரு வந்தாங்க? சிரிப்பு நடக்குதா சசிகா? படுத்தம் ஒளிம்பினா வெள்ள தீட்டினா டீயை குடிக்க போனக்கு முன்னக்கு குந்திட்டு இருக்க, ஆமா இல்லையா? அப்படித்தானே, போனக்கு முந்து குந்திட்டு இருக்க. அப்ப வெளிக்கிட்டா போன நீங்க வீட்டை இருந்து அவடத்தை இருந்தே படிக்கிறீங்க, தானே? சரி, அப்ப கிளாஸ் ஸ்கூல் கிளாஸ் வலிக்கிட்டு கிளிக்கிட்டு பவுடர் கிடர் எல்லாம் போட்டு, சரியா, சும்மா அப்படி போறோம் சைக்கிள் எடுத்துட்டு, ரைட்? இப்ப என்னதான் தத்தமது வீடுகளிலிருந்து கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது இந்த இதால என்னது, ஜூம் கிளாஸ்கள் போன்றது வீட்டில இருந்தே படிக்கலாம் என்ற மாதிரி சொல்லப்படுது. பந்தியில் குறிப்பிடப்படும் இணைய வழி கற்றல் செயலி பந்தியில சொல்றது எது என்று கேட்டா, என்னது பந்தியில சொல்றாங்க? என்னது சொல்றாங்க? புலனம். என்ன புலனம்னு சொன்னா வாட்ஸ்அப் தரீங்க கொட்டிக்கலாம் பிராக்கெட்டுக்கு, புலனம், ரைட்டா? முகப்புத்தகம், முகப்புத்தகம் இங்க சொல்லுப்பட்டிக்கா? கீச்சகம் என்று சொல்லுப்பட்டிக்கா? புலனம் என்று சொல்லுப்பட்டி, புலனம் வாட்ஸ்அப்புக்கு, முகப்புத்தகம் ஃபேஸ்புக்கை சொல்லுவாங்க, கீச்சகம் மெசேஞ்சருக்கு சொல்லுவாங்க, சரியா? இப்ப இங்க வந்து சொல்லுப்பட்டது புலனம் என்றதான், வாட்ஸ்அப்பை தான் சொல்லப்படுகிறது. அடுத்தது 68 பந்தியில் குறிப்பிடப்படும் இணையவழி கற்றலின் நன்மை உண்டு. அங்க சொல்லப்படுறது பந்தியில சொல்ற நன்மை என்ன? ஆன்சர் காட்டுங்க. எத்தனையாவது பந்தியில சொல்றாங்க இணையவழி கற்றல் நன்மை என்ன? எத்தனையாவது? 2வது வருகிறது, ஹிக்மாக்கு 1 வருது, ரீனா 1 வருது, 2 வருகிறது, 1 2. பந்தியில எது சொல்லப்படுது? இஜாஸ் அகமது என்ன வரும்? 2ஆம் பாப்பம். பந்தியில் குறிப்பிடப்படும் இணையவழி கற்கை நன்மை, குறைந்த கட்டணத்தில் கற்றல்,
மாணவர் வீட்டிலிருந்தே கற்றல் இதைத்தானே சொல்றாங்க. சரியா? மாணவர்கள் சென்று கற்க தேவையில்லை, வீட்டிலிருந்தே நமது கற்றலை செய்யறான். இதுதான் சொல்லப்படுது. சரியா? வீட்டிலிருந்தே கற்றல். பெற்றோருக்கு வேலை குறைதல் இல்லை. சரி, அப்படின்றெல்லாம் சொல்லப்படல. பெற்றோருக்கு வேலை குறையுதுன்னு சொன்னாலும் சரியா, ஆனா இதெல்லாம் சொல்லப்படலை, சொல்லப்பட்டதை தான் கேட்கிறாங்க. ரைட். 79 போட்டிக்கு நானும் 79 வரைக்கும் மட்டும் சொல்லிட்டு நான் 69 தான். மாத்திக்கொள்ளுங்க. இலங்கையில் தற்போது உள்ள நவீன கற்றல் முறையாது. இணைய வழி கற்றல், பாடசாலை கற்றல், தனியார் வகுப்பிலான கற்றல். தற்போது நடைமுறை, தற்போது உள்ள நவீன கற்றல் முறை. பந்தியில சொல்லப்படுறத பாருங்க. பந்தியில என்ன விட வரும்? தற்போது நடைமுறை உள்ள நவீன முறை கற்றல் எது? யாருக்கு விட வருது? பாடசாலை கற்றல் அண்டோட்டு. பாடசாலை கற்றல் அண்டு பந்தியில சொல்லப்பட்டிக்கா? அப்படி என்றே சொல்லப்படல. சரியா? நவீன முறை கற்றல் அண்டுதான் பாடசாலைன்னு சொல்லல, நவீன முறை கற்றல், இணைய வழி கற்றல் சொல்லப்படுது. சரியா? அப்ப என்னன்னு சொன்னா முதலாவது சரியான விடை. முதலாவது சரியானது, இணைய வழி கற்றல்ங்கிறது சரி. சரி, அடுத்தது கடந்த கால வினா. கடந்த கால வினா வந்து நாங்க சரியா ரிவிஷன் பார்க்கக்குள்ள செய்வோம். இப்ப வந்து இன்னைக்கு படிச்ச அவ்வளவுலையும் சரி எடுத்தாக்க இருக்கிறீங்களா? நாங்க நினைச்சு செஞ்சு வரல, ஆனா கேள்வியை வாய்ச்சிட்டு செய்யக்குள்ள நீங்க சொல்ற ஆன்சரும் சரியா வந்துச்சு. சரி வந்தாக்கள்? ரைட். என்ன சசிகா ஈசுறீங்களா? அப்ப சசிகாட மார்க்ஸ் குறையே. கடைசியா நேற்று போட்ட ஆன்சர், நேற்று போட்ட இதுல வந்து மார்க்ஸ் குறையத்தானே? 24 படையுது. ரைட். மார்க்ஸ் எங்களுக்கு குறைய வருதுன்னு சொல்லி போட்டு யோசிக்க தேவையில்ல. சரியா? அது 5ஆம் ஆண்டு கேள்வி. 5ஆம் ஆண்டு கேள்வி. இப்ப நீங்க குறைய வருதுன்னு யோசிக்க தேவையில்லை. குறைய வருதுன்னு சொல்லி சொன்னா நீங்க படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? கிளாஸ் முடியல போவானா? கிளாஸ் முடியல தொடங்க பாரு மத்த பாடம். எக்ஸாம் வைக்கிற கிழமையில 2 எக்ஸாம் வருகுது. அப்ப உங்களுக்கு மார்க்ஸ் குறையுது என்று சொல்லிப்பட்டு சில பேர் கவலையோடு இருப்பாங்க. ஒரு கவலையும் பட தேவையில்ல. இது வந்து நாங்க இப்ப நாளைக்கு வார மாசம் எக்ஸாம், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத போற இல்ல. சரியா? அப்ப எங்களுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. இல்ல 8ஆம் மாசம் 10 மாசம் இருக்கு. அப்ப அதுக்குள்ள நாங்க இன்னும் படிக்க வேண்டி. இப்பதான் அந்த படிக்கிறத நாங்க படிக்க போறோம். அப்ப பிழை எடுக்கம் தானே, பிழை எடுக்கம் தானே. இப்ப நாங்க பிழை எடுக்கணும். சரியா? தெரியா, அதாவது நீங்க பயிற்சி செய்கிறீன்னு சொல்லி சொன்னா சரியா, கேட்டு கேட்டு செய்யற அது வேற விஷயம். நீங்களாவே செல்ஃபா செய்யணும். பிழை எடுங்க. ஏன்னுட்டா உங்களுக்கு தெரியாதுல பிழை எடுக்கிறீங்க. ஆனா முக்கியமான ஒரு இது உண்டு, பிழை எடுத்தா அந்த இது தெரியாட்டி கட்டாயம் அவடத்தையே கிளியர் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஏன் எக்ஸாம் செஞ்சா நாங்க பிழை எடுக்க, அந்த பிழைய வந்து உடனே அது நாங்க விளங்கணும். இது ஏன் பிழை, இதுக்கு எப்படி விட வரும், இதுக்கு செய்முறை என்ன, இப்படி நீங்க தேடினீங்களா? சரியா? அதாவது நீங்க என்ன படிக்கிறீங்க, இப்ப நீங்க படிக்க எக்ஸாம் எழுத போறீங்க. சரியா? மக்கள் இல்லையே, அவங்க எக்ஸாம் எழுதுற இல்லையே, நீங்க தானே எக்ஸாம் எழுத போறீங்க. அப்ப இனி திருத்துறதுல நீங்க திருத்தணும். திருத்திட்டு சரியா, கேள்வி பேப்பர்ல சரியா திருத்திட்டு விட தெரியாது பிள்ளை எடுத்தது அதுகளை கட்டாயம் அவங்ககிட்ட கேளுங்க. இது இப்படின்னு சொல்லித்தா. அப்ப அவங்க உங்களுக்கு வந்துட்டு சொல்லி தருவாங்க. தெரியாத என்னட்ட கேட்பாங்க.
நீங்க பிழை எடுத்து போட்டு அப்படியே போனீங்கண்டா அதே கேள்வி திருப்பி வந்தா முழுசுவீங்க. சரியா? திருப்பியும் பிழை எடுப்பீங்க. சரியா? அப்ப அதையும் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா அதே கேள்வி இன்னொரு இடத்த வந்தா திருப்பியும் நீங்க பிழை எடுப்பீங்க. அப்ப ஏன் நாங்க அப்ப பயிற்சி செய்ய? பிழை எடுக்கிறது நாங்க படிக்கிறதுக்காக. அதை நாங்க இனி பிழை விடாம அதை விளங்கிறோம். சரியா? அதுக்குத்தான் இப்ப சொல்றேன் என்னடா, பிழையை நீங்க எடுத்தாலும் அத கட்டாயம் இந்த விளங்கி இதுதான் விடைன்னு ஞாபகப்படுத்துற பிள்ளைதான் இப்ப மார்க்ஸ் கூட எடுக்குது. சரியா? எங்களுக்கு நான் ஒரு இதுலயும் வந்து வீடியோ தாரேன். நீங்க 15வது பிள்ளைன்னு சொன்னா 15வது விளங்கி எடுக்கணும். விளங்க வருகுதில்ல என்று சொன்னா கட்டாயம் கேளுங்க, நான் விளங்கப்படுத்தி போடுறேன். சரியா? இப்ப நீங்க எக்ஸாம் செஞ்சுட்டு அப்படியே போனீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றம் இல்ல. நான் பரீட்சை வைக்கிற எக்ஸாம் வைக்கிறது போடுறது என்னத்துக்காக சொன்னா நீங்க முன்னேறணும். சரியா? அதே மாதிரி கேள்விகள் வரக்குள்ள அடுத்த தரம் எக்ஸாம் வரக்குள்ள நாங்க படிச்சு மார்க்ஸை கூட்டணும். இப்ப நீங்க எக்ஸாம் செஞ்சு பிள்ளை எடுத்துப்பட்டு அதை பார்க்கலேண்டா அதே கேள்வி வரக்குள்ள திருப்பி அதே போல தான் முடிவி. விளங்குதா சொல்றேன்? ரைட். சொன்னது விளங்கினார்கள் கையெழுத்துங்க. ரைட். ருக்கையா ரெல்வான் விளங்கினேன்னு சொன்னீங்க. மைக் ஆன் பண்ணுங்க. சார் நீங்க சுருக்கம் என்ன தெரியுமா? இப்ப நான் சொன்னேன் தானே, என்ன செய்யணும்? யார் சொல்லுவீங்க? யாரு சொல்லுவீங்க பாபா? சுருக்கம் என்ன? பஹா எலிமா ரைட். இஜாஸ் கை வைத்துறாரு. ரைட், இஜாஸ் சொல்லுங்க. தெரியாத கேள்விகளை அம்மாட்ட கேட்டு படிச்சு கொண்டு எனக்கு நம்மளா செய்யணும். சுயமா செஞ்சு நம்ம பிள்ளையெடுத்த கேள்விகளை அம்மாட்ட கேட்டு அம்மா தெரியாத சேர்மாட்ட கேட்பாங்க. சேர்மான் வந்து விளங்கப்படுத்தி அனுப்புவாங்க. அனுப்ப கூட்டால நம்மளும் அதை கேட்டு படிச்சு மற்ற கேள்விகளை முன்னேற்றம் வேணும். வெரி குட். அதாவது எக்ஸாம் செய்யறதுக்கான நோக்கம் சரியா, நாங்க பிள்ளை எடுத்தா அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு, விடையே எப்படி வரும்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக. பிள்ளை வருகுதுன்னு சொல்லி போட்டு கவலைப்பட்டுட்டு போறதுக்கு இல்ல, கவலைப்பட்டுட்டு மார்க்ஸ் குறைஞ்சிட்டு போறது கவலைப்பட்டுட்டு போறதுக்கு இல்ல, தெரியாதால பிள்ளை எடுத்திருக்கோம் படிக்கிறதுக்காக வேண்டி நாங்க அதை வந்து பயிற்சி செஞ்சு மார்க்ஸ் கூட்டணும். இதுதான் சுருக்கம். சரியா? விளங்குதா? சரி, 10 நிமிஷத்துக்கு கிளாஸ் எடுப்புமா? ரைட். அடுத்த பாடம் 6வது பாடம். ஆறாவது டியூட் வச்சிருக்கிறார்கள் கைவித்தலாம். 5வது பாடம் கொஞ்சம் கஷ்டம். சரியா? நீங்க 5ஆம் ஆண்டுக்கு வந்தா தான் அது செய்யற லேசா இருக்கும். தொட்டம் சொல்லி சொன்னா சில கணக்குகள் வந்து கொஞ்சம் பெரிய கேள்விகள் இருக்கு. அப்ப அதை விட்டுட்டு போக இயலாது. அப்ப அதுகள் கொஞ்சம் நீங்க 4ஆம் ஆண்டு இருக்கிறார்கள், உங்களோட மைண்ட் கொஞ்சம் நல்லா கிளியரா வரணும். சரியா? கணக்குகள்ல எல்லாம் கொஞ்சம் குயிக்கா செய்யக்கூடிய லெவல்ல வரணும். அப்ப அதுக்கிடையில நாம வந்துட்டு பின்னுக்குள்ள கேள்விகளை முடிச்சு வந்தோம்னா அங்க லெவலுக்கு நீங்க சரியா வருவீங்க. ரைட். 6வது திறன் தொடர்பு காணல். ஒன்றோட ஒன்று என்ன தொடர்பு என்று பார்க்கிற பாடம். சரியா? ரைட். பின்வரும் தொடர்புகளை இனங்கண்டு சரியான விடையினை தெரிவு செய்க. தொடர்ப இனங்கண்டு சரியான விடை. ரைட். முதலாவது செருப்பு ரப்பர் கடதாசி என்ன என்று. செருப்பு ரப்பர் என்ன விட வரும்? கையை காணு.
என்ன விட வரும்? இது என்ன தொடர்பு? இது எங்களுக்கு பார்க்க தெரியும். இதெல்லாம் வந்து லேசான கேள்விகள் வாரது. இதை கண்டிக்கிறீங்களா? இதே மாதிரி கேள்வி வாரத்தை கண்டிருக்கோம். ஆனா நாங்க போடுறது சில டைம்ல பிழையாத்தான் வாரேன் எங்கிறாங்க கைவித்து பிழை வருது, சில டைம்ல பிழை வருது. அது நீங்க தொடர்பு காண தெரியா, இதால வர பிழை. அது எப்படி நாங்க தொடர்பை பார்க்கிறேன்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. எப்படி நாங்க அந்த தொடர்பை பார்க்கிறோம் என்ற கையை விடுங்க. இப்ப செருப்பு ரப்பர், அப்ப நாங்க யோசிக்கணும் செருப்பண்டான சப்பாத். அப்ப ரப்பருக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? செருப்பு ரப்பர், இதுக்கு ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? சப்பாத்தை செய்யறது ரப்பரால, என்ன ரப்பரால தானே சப்பாத்து செய்யற. அப்ப செருப்பை செய்யறது ரப்பரால. அப்ப கடதாசியண்டா பேப்பர், பேப்பரை செய்யறது என்னத்தால? இப்படித்தான் நாங்க யோசிக்கிறோம் தொடர்பை பாரு. சரியா? அப்ப செருப்பை செய்யறது ரப்பராலேண்டா பேப்பரை செய்யறது என்னத்தால? பேப்பர் என்னத்தால செய்வாங்க? வைக்கோலால செய்வாங்க. சரியா? வைக்கோல், வைக்கோல்ல எப்படி பேப்பர் செய்யற சொன்னா வைக்கோல்ண்டா என்ன தெரியுமா? வைக்கோல்ண்டா தெரியும். அதாவது நெல் இது செஞ்சு போட்டு மிச்சமாவாறது மாடெல்லாம் சாப்பிடுறது வைக்கோல். அத சரியா பேப்பர் ஃபேக்டரியில கொண்டு போய் அப்படியே வந்து சரியா அவிச்சு கிதிச்சு அவிச்சு போட்டு சரியா அப்படியே வந்து பேப்பர் ஃபேக்டரி போனீங்களா? சரியா? அப்ப வைக்கலை எல்லாம் கொண்டு வந்து பழைய பேப்பர் அதெல்லாம் போடுவாங்க. அதை விட வைக்கலை கொண்டு வந்து அதை அவிச்சு சரியா கூழாக்கி அதை திருப்பி எப்படி பேப்பரா நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதை வைக்கோலாத மூலப்பொருள் வைக்கோல். ரப்பர் செய்யறதுக்கு மூலப்பொருள் ரப்பர். அப்ப பேப்பர் செய்யறதுக்கு மூலப்பொருள் சரியா மூலப்பொருள்ண்டா என்னத்தால செய்யலாம்? அப்ப பேப்பர் செய்யறதுக்கு வைக்கோலால. அப்ப முதலாவது சரியா, முதலாவது வைக்கோல். இரண்டாவது கேள்வி களிமண் பானை. கவனிச்சு கொள்ளுங்க. தங்கம் என்னத்தால்? பாப்பம். நான் ஒரு ஆள்கிட்ட கேட்க போறேன், ஒரு ஆள்கிட்ட கேட்க போறேன். களிமண் பானை தங்கம் எனக்கு விளங்கப்படுத்தணும். விட தேவையில்லை, எனக்கு விளங்கப்படுத்தணும். எனக்கு தெரியா எப்படி என்று கை வைத்தவன் நான் விளங்கப்படுத்துவேன் எங்கிறால் கை வைத்து யாரு கேளு? பிரதிஷா. எனக்கு எப்படி என்ன விட வர மட்டும் தெரியா, விடையே சொல்லப்படா, எனக்கு விளங்கப்படுத்தணும். அப்பதான் மத்தாக்களுக்கு விளங்கு. களிமண், களிமண் பானைய களிமண்ணால செய்கிறது. வெரி குட். பானைய களிமண்ணால செய்யற. ஓகே. அப்ப தங்கத்தை தங்கம் தங்கம் என்ன தங்கம்? தங்கம் தங்கம் பண்ணிக்கிறீங்க, என்ன தங்கம்? என்ன விட தங்கத்தால செய்யறோம். ரைட். என்னன்னு சொன்னா பாத்துக்கொள்ளுங்க. ஓகே, வெரி குட். இப்ப சரியா பாத்துக்கொள்ளுங்க. களிமண் பானை இதுக்கு என்ன சம்பந்தம் பாக்குற. அப்ப பானை செய்யற களிமண்ணால இல்ல, பானைய செய்யற களிமண்ணால. அப்ப களிமண்ணால பானை செய்யலாம். அப்ப இந்த தங்கம் தங்கத்தால அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? வளையல், உலோகம், பளபளம் இது வரும். களிமண்ணால சரியா தங்கம் செய்யலாம். இந்த களிமண்ணால பானை செய்யலாம். தங்கத்தால என்ன செய்யலாம்? நாங்க இந்த தங்கத்தை காணல, தங்கத்தை காணல என்று கொஞ்சம் பேரி தங்கம் சொல்லி சொன்னா, அதாவது நீங்க போட்டிருக்கிறீங்களே மின்னிகள் மாலைகள்,
சரியா? அது டெஸ்டுக்கு இப்படி ஒரு கட்டி மாதிரி தங்க கலர்ல ஒரு பெரிய ஒரு கட்டி மாதிரி ஒரு இரும்பு கட்டி நீக்கு தெரியுதே, இரும்பு கம்பி மாதிரி கட்டி உண்டு, அப்படி கட்டியா இருக்கு. சரியா? அதை கொண்டு போய்தான் மிஷின்ல கொடுத்து உங்களை மாலை மாதிரி காப்பு மாதிரி செய்தெடுக்கிற. சரியா? கட்டி மாதிரி கட்டி துண்டு, தங்க கட்டி துண்டோண்டு இருக்கு, சவுக்கர கட்டி மாதிரி இருக்கு. சரியா? தங்கத்துல சவுக்கர கட்டி மாதிரி இருக்கு. அதால அதுக்கேத்த மாதிரி வெட்டி கட்டி உங்களுக்கு காப்பு மாதிரி மாலை மாதிரி செய்யறது. அப்ப களிமண்ணால பானை செய்யற மாதிரி இந்த தங்கத்தால என்ன செய்வாங்கன்னு சொன்னா வளையல் செய்வாங்க. சரியா? வளையல செய்வாங்க. ரைட். அடுத்த கேள்வி, மூன்றாவது. வெப்பம், சூரியன், ஒளி என்ன வரும்? என்ன வரும் பாப்பம்? வெப்பம், சூரியன். சூரியன் அளவுக்கு வருது இந்த வெப்பம், ஹீட்டாரி. சரியா? என்ன விட பாப்பம்? விடைய காட்டுங்க பாப்பம். ஒண்டா, ரெண்டு, ரெண்டு, ரெண்டு. ஆஷிப், எல்லாருக்கும் ரெண்டு. வெரி குட், சரியான ஆன்சர். சரியா? சூரியனால வெப்பம் வருது, அப்ப என்னத்தால ஒளி வரும்? ஒளி என்ற வெளிச்சம் வரும். இப்படி பார்க்கலாம். சூரியனால வெப்பம் வருகுது, அப்ப தந்த விடையில என்னத்தால வெளிச்சம் வருகுது? வெளிச்சத்தால வெளிச்சம் வருமா? இல்ல. மின்குமிழ் பல்பால வெளிச்சம் வருமா? ஓ, வரும். மின் விசிறியால வெளிச்சம் வருமா? காத்து தான் வரும். சரியா? அப்ப மின்குமிழால வெளிச்சம் வருமாண்டா ஓம். அப்ப ரெண்டாவது சரி. அடுத்தது புரதம், பால். புரத உணவுகள்ல ஒன்று என்ன? பால். அப்ப மாச்சத்து உணவு எது என்று கேட்டா எது? மாச்சத்து தந்ததில்ல, மாச்சத்து எது என்று கேட்டா கீரை வகைகள்ல என்ன இருக்குதுன்னு சொன்னா விட்டமின், கனியுப்பு. அது என்னத்துக்கு கண்டா நோய் நொடிகள் வந்தா எங்களை பாதுகாக்கிறதுக்கு. முட்டை என்ன இருக்குன்னு சொன்னா புரதம். முட்டையில என்ன இருக்குண்டா புரதம். அப்ப மாச்சத்து உணவுகள் என்னன்னு சொன்னா சீனி. சரியா? சீனி. ஏன் என்று கேட்டா சரியா, மாச்சத்து உணவுகளை நீங்க ஓவரா சாப்பிட்டா சீனியா மாற்றப்படும். சீனியும் வந்து மாப்பொருளாது செய்தி. அப்ப உங்களுக்கு விடை என்னன்னு சொன்னா இதுக்கு சீனி என்கிற ஆன்சர். மாப்பொருள் எதெண்டா சீனி. அடுத்த கேள்வி, பறத்தல், காகம். அஞ்சாவது விடைய காட்டுங்க. அஞ்சாவதுக்கு விட ஐயா என்ன விட? அஞ்சாவதுக்கு 3. ஹலீமா என்ன விட? நெல்லா என்ன விட? கைகாட்டலி 3. ரிஸ்வான் 2. எப்படி 2 வாரு? உண்டு. அப்ப ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி காட்டினா மறுவா திருப்பி இப்படி காட்டினா அப்ப எப்படி 2 வர மாட்டா? இப்ப இப்படி காட்டுறா. நல்ல விளையாட்டு. பறத்தல், காகம். காகம் பறக்கும். எது நகரும்? தந்தத்துல எது நகரும்? நகர்ற என்று சொன்னா மெது மெதுவா அரைஞ்சு அரைஞ்சு போற ஆக்களைத்தான் சொல்ற நகர்ற. ருக்கையா, ருக்கையா இங்க பார்க்கணும், அங்க சகாய்க்கிறல்ல. கிளாஸ்ல இங்க பார்த்துட்டிக்கணும். சரியா? ரைட், கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க தான் ஆன்சர் பிள்ளையா காட்டினீங்க, மத்தாக்கள் எல்லாம் சரியா தான் காட்டினீங்க. பறத்தல், காகம். காகம் பறக்கும்.
நகர்றேன்னு சொன்னா மெதுவா போறதான் சொல்றேன் நகர்றேன்னு. அப்ப ஆடு மெதுவா போகுமா? இல்ல, தீக்கோழி ஓடும். ஆமைதான் வந்து மெதுவா நகர்ற. அப்ப விட வந்து ஆமை. சரியா? ரைட். இந்த பக்கத்தை பக்கத்தை முடிக்குமா? கசப்பு பாகக்கா. பாகக்கா கசக்கும். துவர்ப்பு எது? என்ன விட யார கட்டிக்காரண்டோ அது. எது துவர்ப்பு? விடையே காட்டலாம். தெரியா? அப்படித்தானே? தெரியாதாக்கள் கைவித்துங்க. தெரியாதாக்கள் மட்டும் கைவித்து. என்ன செய்ய மட்டும் தெரியா? ரைட். பக்கத்துல மட்டும் அழுகி கொள்ளுங்க. உப்பு. உப்பு வந்து உவர்க்கம். உப்பு பாகக்கா கசக்கும். உப்பு உவர்க்கும். உப்பு உவர்க்கும். பாக்கு. சரியா? பாக்கு. பாக்கு என்ன செய்யுமாண்டா? துவர். அப்ப துவர்ப்புக்கு என்னண்டா? பாக்கு. இது உப்பு உவர்க்கு. இது பாக்கு துவர்க்கு. தேன் புளிக்கும். கையெழுத்துங்க. சரியண்டா? யாரு கெட்டிக்காரண்டு பாபு? தேன் புளிக்கும். சில பேர் எல்லாத்துக்கும் கையெழுத்துறாக்களுமே. தேன் புளிக்கும். புளிக்குமா? இனிக்கும். என்ன? தேன் வந்து இனிக்கும். சரி. ஏங்க கண்டா சில பேர் இருக்காங்க, என்னத்துக்கு எடுத்தாலும் சரியா டக்குன இப்படித்தான் என்ன சொல்றாரு இல்ல, இப்படி என்ன கை வைத்துறாளாம். கேட்டுத்தான் ஏத்தணும். சரி. அப்ப இதுக்கு விட என்னன்னு சொன்னா பாக்கு. அடுத்தது நத்தை தாவர உண்ணி. தவளை என்ன உண்ணி? நத்த தாவர உண்ணி. தவளை என்ன உண்ணி? பாப்பம் ஆன்சர். தவளை என்ன உண்ணி? தவளை என்ன உண்ணி? தவளை ஊனுண்ணி. முதலாவது ஏன் ஒரு பூச்சி புழுக்களைத்தான் தவளை பிடிச்சி தின்று. எங்கேயாச்சும் மரங்களை தின்றுதா? இலகுலையில தின்றியா தவளை? ஆ, இலகுலையில தின்றதா? பாத்திமா ரெண்டாவது காட்டினவா? எல்லாத்தையும் தின்றேன் காட்டினான ரெண்டாவது. எப்படி வருணது தின்னும் தவளை? இலைகளை தின்றியா? அப்ப என் ரெண்டு காட்டினேன். ரைட், ஓகே. தெரியாம காட்டிக்கும். இப்ப தெரிஞ்சிருக்கீங்க தானே? அப்ப ஊனுண்ணி. தவளை வந்து ஊனுண்ணி. அடுத்தது கொடி திராட்சை. கொடியில காய்க்கிறது திராட்சை. கொடிக்கு உதாரணம் திராட்சையை சொல்லுவோம்.
அப்ப பூண்டுக்கு உதாரணம் என்ன என்று சொன்னா, அதாவது வளரும் எழும்பால் நிலத்துலதான் பெரும்பாலும் பெருசா வளராது. அப்ப என்ன விட பூண்டுக்கு ரெண்டாவது குப்பமேனி. சரியா? அப்ப வாழை என்று சொன்னா வாழை செடி என்று சொல்லுவோம். சரியா? வாழை மரம் இல்ல. ஏனென்றா அதுல தண்டு வந்து நிலை இல்லாது. சரியா? நிலையான தண்டைத்தான் சொல்லுவோம் மரம் என்று. ஆனா வாழை வந்து செடி, மிளகாயும் செடி. இங்க குப்பமேனி புல் பூண்டு என்றதுக்குள்ள வரும். நேரம் பார்க்கிற கடிகாரத்துல நீளத்தை இது செய்யற என்னத்தால? விடைய பாபம் முடிப்போம். நேரம் கடிகாரத்தால. சரியா? கடிகாரத்துல நேரத்தை பார்க்கலாம். அப்ப கடிகாரம் யூஸ் ஆகிற நேரம் பார்க்கறதுக்கு. மீட்டர் கோல் யூஸ் ஆகிற என்னத்துக்கு என்று சொன்னா நீளத்தை அளக்கிறதுக்கு. முதலாவது மீட்டர் கோல். முதலாவது மகிழுந்து பயணம். மகிழுந்துன்னு சொன்னா வேன். வேன்ல பயணம் செய்யலாம். குதிரையில என்ன செய்யலாம்? சவாரி செய்யலாம். குதிரையில சொல்றது சவாரி சொல்றது. மீட்டுதல் வீணை. மீட்டுதல் கருவி. அதாவது வீணையை நீங்க பார்த்திருப்பீங்க, நரம்பு இலைகள் இருக்கும், தங்குஸ். அப்ப அதுல டிங் அடிச்ச உடனே அது திருப்பி கேட்கும். அப்ப அதை வீணையை வந்துட்டு மீட்டுதல். அடித்தல் என்னண்டா மேளம். மேளம் கொட்டுதல், மேளம் அடிக்கிறேன், பிரபான் அடிக்கிறேன். அடித்தல் வந்து மேளம். சரியா? ஊதுறதான் புல்லாங்குழல். ரைட். 11 வரைக்கும் பார்த்திருக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல, அதாவது நாளைய கிளாஸ்ல மிக்க பேலன்ஸை பார்ப்போம். சரியா? ரைட். கிளாஸை முடிப்போம்.